ராமர் துளசி, அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிருஷ்ண துளசின்னு சொல்லக்கூடிய பல பேர் இருக்குங்க இந்த துளசி செடிக்கு. இந்த செடியை மட்டும் நீங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்கள், தெய்வமே உங்கள் கூட இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி நிறைஞ்சது இந்த செடி. உங்களுக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துக்களையும் உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட நேரங்களையும் கூட நீக்கக்கூடியதுங்க இந்த செடி. வந்துட்டு வீட்டில் வந்து தெய்வமே கூட இருக்கிற மாதிரி சொல்லிட்டு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஐதீகப்படியும் இந்த செடி வந்துட்டு அவ்வளோ ஒரு தெய்வாம்சம் நிறைஞ்ச செடிங்க. இது எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பால்கனியில் வைக்கலாங்க. கட்டாயமாக வந்துட்டு நீங்கள் வீட்டில் தோட்டத்தில் நீங்கள் எங்கே வச்சுருந்தாலும் சரி பால்கனியில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு நம்ம நுழைய போகிறோம் இல்லையா, வாசப்படி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் பக்கத்தில் வீட்டுக்குள்ளே இதோட காற்று வர்ற அளவுக்கு வந்துட்டு எந்த இடம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாங்க. நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் வந்து சுத்தமாக பராமரிக்கணுங்க. அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி இருக்குது. நீங்கள் இதை எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது இந்த செடி டென்னு ஒரு தடவை வணங்கிட்டு நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னு சொன்னாலே எதாக இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும். வரக்கூடிய பெரிய ஆபத்துக்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அது வாங்க என்னென்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன். நாம் இந்த கருந்துளசின்னு சொல்லுவாங்க இந்த துளசியை. இந்த துளசி வந்துட்டு வயலட் கலரில் இருக்குங்க. பச்சையும் வயலட்டும் கலந்த கலரில் இருக்கும். அவ்வளோ ஒரு தெய்வாம்சம் நிறைஞ்ச செடி இது. வந்துட்டு பெண்கள் வந்து மாதவிடாய் காலங்களில் அது பக்கத்தில் போகவே கூடாது. அப்புறம் சுத்தமாக இல்லாத யாருமே குளிக்காமல் இது பக்கத்தில் போகக்கூடாதுங்க. அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே இது வந்துட்டு நல்லா வந்து செழுமையாக வளர ஆரம்பிச்சிடும். இரண்டாவது வந்துட்டு குழந்தைங்களை தவிர வயதானவர்களை தவிர மற்ற யாருமே வந்துட்டு சுத்தம் இல்லாமல் இது பக்கத்தில் போகவே கூடாது. இந்த செடிக்கு வந்துட்டு நம்ம அரிசி கழுவுன தண்ணியோ பருப்பு கழுவுன தண்ணியோ உரமோ எந்த வகையான உரமும் வந்துட்டு கொடுக்கக்கூடாதுங்க. இது வந்து வெறும் சுத்தமான தண்ணீர் வந்துட்டு இந்த செடிக்கு வந்துட்டு நம்ம கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம வீட்டுக்குள்ளேருந்து நுழைய போகிறோம் இல்லையா, வீட்டுக்கு வந்து வலது பக்கமாக இந்த செடி வைக்கணும், இடது பக்கமாக வைக்கக்கூடாது. அதே மாதிரி பால்கனியில் வச்சா நம்ம அங்கேருந்து உள்ளே நுழையும் போது வலது பக்கம் இருக்கிற மாதிரி இந்த தொட்டி வச்சுக்கணுங்க. வச்சுட்டு சுத்தமான தண்ணீர் மட்டும்தான் இந்த செடிக்கு ஊற்றணும். வேறு எந்த வகையான தண்ணீரும் ஊற்றக்கூடாது. பெண்கள் வந்துட்டு ஒரு 5 நாட்களுக்குனாலும் இது பக்கத்தில் போகவே கூடாதுங்க. இந்த மாதிரி நம்ம பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த செடி வந்துட்டு செழுமையாக வளர ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி இருக்குது இந்த செடிக்கு. இது வச்சோம் அப்படின்னு சொன்னாலும் நம்மளால் சுத்தமாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்து தாங்க வைக்கணும். இது நம்மளுக்கு இருக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளும் சரி, குருப்பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, இப்படி நிறைய பெயர்ச்சிகள் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் வர கெட்ட நேரங்களை கூட இந்த செடியை வந்துட்டு நம்ம முறைப்படி பராமரித்து நாம் இந்த செடியோட காற்று வீட்டுக்குள்ளே பட்டு நம்ம இந்த செடியை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மரியாதையோடு நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல நேரமாக மாற்றக்கூடிய சக்தி இருக்குங்க. இதுக்கு வந்துட்டு தினமுமே ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய், சுத்தமாக நல்லெண்ணெய் அப்படின்னா நெய் போட்டு ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் அதில் போட்டு நம்ம சுத்தமான திரி, மஞ்சள் கலர் திரி, அப்படிலாம் பச்சை கலர் திரி, அப்படி இல்லைன்னா சிவப்பு கலர் திரி, அப்புறம் சுத்தமான பஞ்சத்திரி, நூல் திரி, இதில் எதுலனாலும் சரி வச்சு விளக்கேற்றிட்டு தினமுமே வந்தீங்க காலையில் சாயங்காலம் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் வந்து விளக்கேற்றிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக வந்துட்டு நீங்கள் வழிபடக்கூடிய உங்களோட இஷ்ட தெய்வமும் சரி, உங்களோட குலதெய்வமும் சரி, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்களோ அந்த தெய்வம் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பிரசன்னமாகி நீங்கள் கேட்கக்கூடிய வரங்கள் அனைத்துமே தருங்க. அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இந்த செடிக்கு. அதனால் பாருங்கள், எப்போவுமே வந்து இந்த செடி வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த செடியை வந்து நீங்கள் எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னாலுமே வாடாதபடிக்கு பார்த்துக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கெட்ட நேரம் வந்துருச்சு, அவங்க அதிலேருந்து தப்பவே முடியாது அப்படின்னு சொன்னால் நம்ம வளர்க்கக்கூடிய முக்கியமான செடின்னு வளர்ப்போம் இல்லையா, அந்த செடிகள் வந்து வாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பாருங்கள், இந்த செடி வந்துட்டு காஞ்சி போகாமல் பார்த்துக்கோங்க. செடியெல்லாம் அந்த வெயிலுக்கு வாடுறதுலாம் சகஜம்தாங்க, ஆனால் வந்து காஞ்சி போயிடக்கூடாது, காஞ்சி கறி போகாமல் பார்த்துக்கோங்க.